ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்தி அண்ட் ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான மெத்தட் தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான். இந்த பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு குக்கரில் போடுறேன். இது வந்து 1/2 கப்பு, இதால் 2 கப் போடுறேன். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே துவரம்பருப்பு கூட மைசூர் தாலோ இல்லை சிறுபருப்போ போடுவேன். நான் இன்றைக்கி மைசூர் தால் போடுறேன். 1/2 கப் போடுறேன். அது 1 கப்பு, இது 1/2 கப்பு போட்டாச்சா? இதை நம்ம பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், வெந்தயம், இது எல்லாமே ஒரு ஸ்பூன் போட போகிறோம், போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி பிடிச்சி அதை ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் பூண்டு போடுறோம். ஒரு 5-6 பல் பூண்டு அதில் போடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு தேவை, அதனால அதுக்கு கொஞ்சம் பூண்டு நம்ம நசுக்கிக்கிறோம். அதுக்கு வந்து முழுசாக போட்டோம். அதை மூடி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அது விசில் வரணும். இப்போ நம்ம அதுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தோம். அது இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. அது விசிலும் வந்துருச்சு. ஒரு 4 விசிலுக்கு வேக விட்டு வச்சுருக்கேன். அந்த தோல் உரிச்சது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எப்பயுமே ஒரு கூடையில் வைப்போம், அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு டிப்பு. கீழே போடாமல் தனியாக ஒரு கூடையில் வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தனியாக ஒரு பேன் வச்சு எடாய் வச்சு அதில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா கடுகு போட்டு அது பொரியணும். பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம அதுக்கு அடுத்து தேவையானது நம்ம நசுக்கி வச்சிருக்க பூண்டு போடுறோம் அதில். அதுக்கப்புறம் பூண்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது 3த்தையுமே ஒன்றா போட்டுடுறோம். நம்ம போட்டு நல்லா இப்போ வதக்குறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் எண்ணெயிலே போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிடுறோம். நல்லா அந்த மிளகா நெடி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா நம்ம வதக்க போகிறோம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சத்து நிறைய இருக்குது, அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நைட்டில் சாப்பிடாம மோஸ்ட்லி நீங்கள் வந்து மதிய நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வயிற்றெல்லாம் கலக்கி விடாது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. அது நீங்கள் பருப்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் அதிலே போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வதங்குற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை பிடிக்கும், யார் யார் வீட்டில எல்லாம் முருங்கை மரம் இருக்குன்னு சொல்லுங்கள். முருங்கை மரத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ஒரே ஒரு சின்ன இவ்வளோடு புளி தான், அது ரொம்ப கம்மி தான். அந்த புளியை வந்து நம்ம இப்போ லைட்டாக கரைச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இதை லஞ்சுக்கு கொடுத்து விட போகிறோம். இந்த புளி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சாம்பார் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக புளியை ஆட் பண்ணுறோம். இல்லை செஞ்சு நீங்கள் உடனே சாப்பிட்றீங்க, உங்களுக்கு புளிப்பு பிடிக்காதுன்னா அந்த புளியை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்குள்ளே நம்ம இந்த புளி கரைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் இதில் ஊற்ற போகிறோம். புளி கரைச்சல் இதில் ஊற்றிட்டு நல்லா கையிலே வடிகட்டி அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு half சொம்பு, தட் மீன்ஸ் ஒரு 300 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தண்ணி நம்ம இதில் விட்டு அதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சிடுச்சா? இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு வந்து நம்ம ஒரு 4 to 5 விசில் விட்டுருக்கோம். அது நல்லா குழைவாக தான் இருக்குது. அதை பாருங்கள், இரண்டியாலே சும்மா நான் கலக்கிட்டேன். நீங்கள் மற்ற வச்சு கடையாக இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த கொதிச்சதை நம்ம எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். இது பெரிய பாத்திரமா இருந்தால் பருப்பு ஆக்சுவலி இதில் ஊற்றிருக்கலாம். நான் சின்ன கடாய் வச்சிருக்கிறதால நான் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஊற்றுங்க, சரிங்களா? இப்போ அதை எடுத்து நம்ம மறுபடியும் அடுப்பில் வைக்கிறோம். வச்சுட்டு அதை கலந்து விட போகிறோம்.
அந்த மசாலா நம்ம ஊற்றணும் இல்லையா, இந்த கடாயி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கலந்து நம்ம ஊற்றிடுறோம். அதில் இந்த மாதிரிலாம் எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க, இல்லைன்னா கை சுட்டுக்கும். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு அது நல்லா ஒரு கொதி வரணும். மறுபடியும் கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை அதில் ஆட் பண்ணுறோம். நான் ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய கீரை இருக்குது, நிறைய கீரை அப்படியே போடுறேன். ஆக்சுவலி இதில் ஒரு கொத்து கீரை மட்டும் போட்டால் கொத்துக்கீரை சாம்பார்னு சூப்பராக இருக்கும். கீரை நிறைய இருக்குது, எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் இப்போ பாருங்க ஒரு கொதி வந்துடுச்சு. அது மறுபடியும் நல்லா அடியில் பருப்புலாம் எதுவும் கட்டியாக நிற்காம அதை நான் கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீரையை கலந்து விட்டுக்குவேன். பாருங்கள், இந்த சாம்பார் கூட நீங்கள் முட்டையை வறுத்தோ, உருளைக்கிழங்கு வறுத்தோ, இல்லை கருணக்கிழங்குலாம் வறுத்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம முட்டை வறுவலோ எப்படி செய்யறதுன்றது ஒரு வீடியோ நம்ம போடுறோம், அதையும் பாருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி கருணக்கிழங்கு எப்படி வறுக்கிறதுன்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் வேணும்னா பாருங்க. பார்த்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உமாஸ் லைஃப் தமிழ் சேனலுக்கு உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம அடிக்கடிக்கு அப்லோட் பண்ணுவோம். டெய்லி ஷார்ட்ஸ் போடுறோம், அதையும் தவறாம பாருங்க. இப்போ பாருங்க, கீரையை எடுத்து அது மேல நான் வைக்கிறேன். இருந்த கீரையை மொத்தத்தையுமே நான் ஆட் பண்ணிடுறேன், வீணா போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீரையை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால நான் இன்னைக்கே செஞ்சிடலான்னு இதிலே போட்டுட்டேன். இப்போ அதில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பருப்புல அப்படியே கலந்து விட்டுக்கிறோம். நல்லா அது உள்ள போட்டதும் முருங்கைக்கீரை வந்து எப்பவுமே சீக்கிரம் வெந்துடும். போட்டு ஒரு 2 கொதி தான். ஆல்ரெடி அது கொதிச்சு அந்த இதுல இருக்கு இல்லையா, போட்டு ஒரு 2 கொதி வந்ததும் அதை நிறுத்தி நெய்யை ஊற்றி மூடிட்டா அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சூப்பர் டேஸ்டியாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். யாராருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எனக்கு எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் உமாஸ் லைஃப் தமிழ்னு இருக்கு, அதிலே போஸ்ட் பண்ணுங்க. அதுலேயே நான் டெய்லி ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம், அதையும் பாருங்க. ரீல்ஸ்லாம் அவ்வளோ பாருங்க. ஒரு 2 கொதி வந்ததுமே அதை நம்ம நிறுத்தி மூடிடுவோம். உப்புலாம் என்ன கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப கொதிச்சதுனாலும் கீரை வந்து கசப்பேறிடும். அதனால நம்ம நிறுத்தி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். சூப்பராக பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்க நெய்யை ஆட் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். எப்பயுமே சாம்பார்ல இந்த பருப்பு சேர்க்கிற ஐட்டத்துல நெய் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது மட்டுமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டி ஈஸி அண்ட் ஹெல்தியான முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதை ஒரு பவுல்ல மாத்தி நாங்க சாப்பிட போறோம். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை எல்லாரையும் கண்டிப்பா பாக்குறேன். அது வரைக்கும் பாய். இது பாருங்க, முட்டை வறுவல் செஞ்சு ரெடியா வச்சிருக்கேன். அதையும் ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.